வணக்கம். ஆக்சுவலி இது ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். நானும் டாக்டர் சந்தோஷ் ஜாக்கப் பேசுகிற மாதிரி. அந்த முழுங்கக்கூடிய பலூன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஸ்வாலோபிள் கேஸ்ட்ரிக் பலூன். அந்த ஸ்வாலோபிள் கேஸ்ட்ரிக் பலூன் இந்த மாத்திரை அப்படியே முழுங்க தண்ணி குடிச்சு முழுங்க ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஒரு பேட்டர்ன் வரைக்கும் உள்ளுக்குள்ளே போயிடும். முழுங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ஃப்ளூயிட்ஸ் கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது அப்படியே இன்ஃப்ளேட் ஆகி ஒரு பலூனாக கன்வெர்ட் ஆகி ஒரு இறைப்பையில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளோட் ஆகும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு போதும்னு ஒரு ஃபீல் வந்துடும். எனக்கு எக்ஸஸ் பாடி வெயிட்டில் இருக்கிற ஃபேட் எனக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வெயிட் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சார் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எக்ஸஸ் பாடி வெயிட்லேருந்து 10 to 15% நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்சன்டேஜ் ஆகும். பட் ஆனால் மேக்ஸிமம் 3 to 4 months தான். அந்த 3 to 4 monthsக்குள்ள ஸ்டூல் சொல்லி ஈஸியாக பாஸ் அவுட் ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு எக்ஸசைஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வெயிட் கூடுமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் கண்டிப்பாக கூடும். ஸோ அதனால தான் always diet and physical activity is mandatory even right now and after even any procedure also. நன்றி, வணக்கம்.